ரைட், கவனிங்க. இந்த மேக்ஸ் பார்த்தோம்ல, பயப்படாதீங்க. உனக்கு வராதுன்னு நம்ப வச்சுருக்காங்க. மேக்ஸ்னால் உனக்கு வராது அப்படின்னு அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? யானை காலில் எப்படி என்ன போட்டிருப்பான்? ஒரு வளர்க்குற யானையில் சங்கிலி கட்டாயம் போட்டு கட்டி வச்சுருப்பான். ஆனால் அந்த சங்கிலிலாம் ஒரு விஷயமா இருக்குது. இப்படின்னா என்ன மரம்? ஆலமரத்தையே சாய்ச்சி போடும் யானை நினச்சதுன்னா. காரெல்லாம் பாருங்க தூக்கி பந்தாடுது அப்படியே. அந்த செயின் ஒரு விஷயமா? பட் அதை பிடிச்சிட்டு வரானுங்கள்ல குட்டியில், அப்போ கட்டி போட்டு அதில் கட்டி வச்சுருவானுங்க. குட்டியில் என்ன பண்ண முடியாது, அதை பிக்க முடியாது. அது இழுத்து ஒரு 10 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இனிமேல் அந்த செயினை நம்மளால் பிக்க முடியாது நம்ப வச்சுருவானுங்க. அது கடைசி வரைக்கும் அப்படியே தொடரும். அப்படி தான் உனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு நம்ப வச்சுருக்கானுங்க. வராதா அவனுங்களுக்கு? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சரியா? கேள்வி கேட்கணும், இப்படின்னா என்னென்னு அப்படின்னு கேள்வி கேட்டு அர்த்தம் கண்டுபிடிச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். சும்மா அப்படியே போகக்கூடாது பிளாங்காக. அதுக்கு வயசெல்லாம் கிடையாது. நானும் 30 வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். மேக்ஸ் இந்த மாதிரிலாம் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியலாம் இல்லை, இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே என் வயசுக்கு 30 வயசு கீழே தான் இருப்பீங்க எல்லோரும். அப்போ என்ன பண்ணலாம்? ஈஸியாக கற்றுக்கலாம். வயசு அதுக்கெலாம் தடையே கிடையாது. பார்த்துக்கங்க, நினச்சின்னா முடியும். சுத்தமாக எனக்கு மேக்ஸ் தெரியாது, எழுதி வச்சுக்கோ. 30 வயசுக்கு மேலே தான் கற்றுக்குறேன். வாய்ப்பாடும் தெரியாது எனக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி. இந்த பக்கம் சின்ன வயசில் தான் அடித்து மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்க. ஹரிசானலாக 10 தெரியும், வெர்டிகலாக 10 வரைக்கும் தான் தெரியும். டேபிள் டக்குன்னு போடுறோமா? எப்படி? கான்செப்ட் புரிஞ்சது தான். அவள் என்னாலே முடியும்னா உங்களால் முடியுமா முடியாதுன்னு யோசிக்கணும். இப்போ தான் என்ன சின்ன வயசு தான் எல்லோரும், 20 22. இப்போ நல்லா கரெக்டாக ப்ராப்பராக மண்டக்கணம் வரக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும்டான்னு வந்துச்சு, முடிஞ்சு அதோட அழிஞ்சு போயிட்டேன். முத்தனை முங்கில் எனக்கு ஒன்றும் தெரியாது, கற்றுக் கொடுத்தா கற்றுக்குவேன், அந்த எண்ணத்தோடு இருக்கணும். சரியா? பார்த்துக்கோ, அவ்வளோதான். இந்த தான் ஆட்டிடியூடு. எந்த விஷயம் கற்றுக்கணுனாலும் இதுதான் ஆட்டிடியூடு. ரைட். ஆட்டிடியூட்னா என்ன அர்த்தம்? உன்னோட மனப்பாங்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே, அதுதான். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி. நமக்கு வரும்னு நினச்சா வரும், வராதுன்னு நினச்சா வராது. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது அர்த்தம் அதுதான். பார்க்கலாமா? சரி, அதை விட்டுருங்க. ரீசனிங் இது சும்மா மொக்க. இது கான்செப்ட் தான். திசையெல்லாம் தெரியும்ல எப்பயுமே. என்னது திசை? மேலே வடக்கு, கீழே தெற்கு. இங்கிலீஷில் நார்த்து சவுத்து. பேப்பரில் எப்படி தானே எழுதுவோம்? எஸ்ஐ இன்டர்வியூவில் இதெல்லாம் ஒரு கேள்வி. எஸ்ஐயில் இன்டர்வியூவில் நான் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறேன் என் கிளாஸ்மேட்டுக்கு. என் சப்ஜெக்ட் சம்மந்தமாக சொல்லிவிட்டேன். அவனுக்கு இன்டர்வியூவில் இதுதான் கேள்வியே. அவன் போலீஸாக இருந்தான், போலீஸாக இருந்து எஸ்ஐ ஆனான். அவனுக்கு வடக்கு தெற்கு, கிழக்கு ஈஸ்ட்டு, மேற்கு வெஸ்ட்டு. இது பேர் என்னது? தென்மேற்கு. இது தென்கிழக்கு. சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட். இது வடகிழக்கு, வடமேற்கு. நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட். ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம், அவ்வளோதான். அதெல்லாம் விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். படமாக மாற்றணும், அவ்வளோதான். அசோக் என்பவன் கிழக்கு திசை நோக்கி 30 மீட்டர் நடந்தான். பழத்தை வரைய வேண்டியதான் கிழக்கு திசை. இதான் ஸ்டார்டிங். எங்கேயோ ஒன்று வச்சுக்கோங்க, வச்சாச்சு. 30 மீட்டர் நடக்கிறான். 30. வலதுபுறம் திரும்புகிறான். நீங்கள் நடந்து போகிற மாதிரியே நினைக்கணும். வலதுபுறம் இதுவா கீழே. நீங்கள் நடந்து போகிற மாதிரி கற்பனை பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. கற்பனை திறன் இருக்கா? அதான் மேட்ரு. வலதுபுறம் திரும்பி 40 மீட்ரு நடந்தான். 40 மீட்ரு போயிட்டான். 40 போட்டுக்கோங்க. மீண்டும் வலதுபுறம். இப்படி வந்தாக்கா வலதுபுறம் இதுவா இந்த பக்கம். அவனுக்கு வலதுபுறம் திரும்பி 50 மீட்ரு நடந்தான். 50 மீட்ரு போய் முடிச்சிட்டான். இது 50 மீட்ரு. எனில் புறப்பட்ட இடத்திலிருந்து எந்த திசையில் இருப்பான்? புறப்பட்ட இடம் எது?
இப்போ எங்கே போய் நிறுத்தினானோ ஜாகிரபிலே சொல்லி கொடுத்துருப்பேன். மேப் எப்படி பார்க்கணும், திசை எப்படி பார்க்கணும். எந்த இடத்துக்கு பார்க்குறியோ அந்த இடத்துல சிலுவை வரையணும். என்ன கேள்வி? புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசையில் இருப்பாங்க? சரி, இங்கே வரையக்கூடாது. எந்த இடத்துல இருந்து கேட்குறானோ அங்கே புறப்பட்ட இடத்துலேருந்து சிலுவை இங்கே வரைஞ்சிரு. ஜீசஸ் வழிகாட்டுவாரா? சிலுவை வழிகாட்டும். அவர் காட்டுறாரா இல்லையே? சிலுவை வழிகாட்டும். இப்போ இதுலேருந்து எந்த திசையில் இருக்கார்? தென்மேற்கு திசையில் இருக்காங்க. இதில் இன்னொரு கேள்வி. இப்போ வந்து சேர்ந்தான்ல, அந்த இடத்துல இருந்து புறப்பட்ட இடம் எந்த திசையில் இருக்குதுன்னு கேட்டால் சிலுவை எங்கேயே வரைஞ்சிடணும். அப்போ எங்கே? வடகிழக்கு. புரிஞ்சதா? இதேமாதிரி ஐஏஎஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தான், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுமா? ஆனால் அது வேறு மாதிரி கேட்டிருந்தான் கொஞ்சம், அவ்வளோதான். இதே தான் கேள்வி. பாருங்கள் என்ன போட்டிருக்கு இப்போது? தென்மேற்கு. ஆன்சரு தென்மேற்கு. இந்த படமே போட்டான் பாருங்கள். அடுத்து நிழல் மற்றும் திசை கணக்கு. நிழல் எப்பயுமே எங்கே விழுகும்? இதில் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. ஈக்குவேட்டரில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஊரே கூட ஓகே தான். 12 மணி வரைக்கும் நிழல் எந்த திசையில் விழுகும்? அதை நான் கேட்கல, நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். 12 மணி வரைக்கும் உங்களோட நிழல் எந்த திசையில் விழுகும்? அது பொதுவான கேள்வி. பொதுவான கேள்விக்கான பதில் நீங்கள் சொல்கிறீங்க. எப்பயுமே சூரியனுக்கு எதிர் திசையில் நிழல் விழுகும். அது பொதுவான கேள்வி. நான் கேட்குறது என்னது? 12 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நிழல் எந்த திசையில் விழுகும்? மேற்கு திசையில் விழுகும். அதான் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின். இது ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின். 12 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா நிழல் எந்த திசையில் விழுகும்? கிழக்கு நோக்கி விழுகும். கரெக்டா? ஜாகிரஃபி பார்த்தோமா? கற்பனை பண்ணுங்க. எப்பயுமே ஃபிசிக்ஸு ஜாகிரஃபி ரெண்டு கலந்தது. இப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த எல்லா சப்ஜெக்ட் புரிஞ்சவன் ரீசனிங் எப்படி வேணாலும் கேட்பான். என்னைய மாதிரி ஆள்லாம் எடுத்தானா அவன் வேறு லெவலில் எடுப்பான். எல்லா சப்ஜெக்ட் மிக்ஸ் பண்ணி எடுப்பான். உனக்கு எல்லா சப்ஜெக்ட் தெரியும், அதனால் இப்படி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. பார்த்துக்கோ. இதில் 2 சப்ஜெக்ட் இருக்குது. என்ன சப்ஜெக்ட்டு? ஃபிசிக்ஸு, ஜாகிரஃபி. நிழலை பற்றி எங்கே படித்தோம்? ஃபிசிக்ஸில். சரியா? பகல் இரவை பற்றி, பகல் மதியம் காலையில் மாலையில் இந்த கதையில் அங்கே படித்தோம் ஜாகிரஃபியில். 2 மிக்சர் இது. சரி, ரைட். அதான் அங்கே போட்டிருக்காங்க. இதை வச்சு ஆன்சர் பண்ணலாமா? அதை விட்டுருங்க. பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில் டேரெக்டாக வந்துடுமா சூரியன்? அங்கேயே அது கீழே விழுகும். ஆனால் எல்லா நாளும் அப்படி விழுகாது. 2 நாள் மட்டும்தான் அவன் காலிலே விழுகும். மற்ற நாள் என்ன ஒன்று டேரெக்டாக காலில் விழுகாது. கொஞ்சம் இப்படி கிராஸ் ஆகி தான் விழுகும். வடமேற்கில் விழுகும் அல்லது வடகிழக்கில் விழுகும். தென்மேற்கில் விழுகும், தென்கிழக்கில் விழுகும். 2 நாள் தான் எக்ஸாக்டாக காலிலே விழுகும். எந்த 2 நாள்? யார்? மார்ச்? அப்போல்லாம் கிடையாது. தமிழ்நாடு எங்கே இருக்குது? அது ஈக்குவேட்டரில் தான். அது மார்ச் 21, செப்டம்பர் 20, அது ஈக்குவேட்டரில் தான் எக்ஸாக்டாக விழுகும். சரியா? நம்ம ஊர் தமிழ்நாடு ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்குது. மே மாதம் விழுகும் செங்குத்தா. நம்ம சேலத்துக்கு மே மாதத்தில் தான் விழுகும். சேலம் தமிழ்நாடு. அதனால தான் அப்போ தான் கத்திரி வெயில். தயவு செஞ்சு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். கத்ததை வச்சு யோசிங்க தயவு செஞ்சு. அந்த முட்டா பையில பேசுகிற டிவிலெலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு. அவன் பேசுகிறதையும் கேள்வி கேளுங்க. நீங்கள் என்ன தான் சொல்லி தொலைகிறான் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் என்னடான்னு கேளுங்க. அப்போ ஏன் நல்லவங்க கெட்டவனு கண்டுபிடிச்சிடலாம். நரேந்தர் ராஜ் முன்னாடி உங்கள் தாத்தா பாட்டன் இவங்க சொல்லி கொடுத்தாலாம் நம்பாதீங்க. அது நம்புங்க. அது கேள்வி கேளுங்க. முட்டாளத்தனமாக நம்ம முன்னோரெலாம் ஆகா ஓகோ சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. சூப்பர்னா பேண்ட் சட்டை போட்டு இங்கே உட்கார முடியாது. பைக் எடுத்துகிட்டு வர முடியாது. நம்ம தாத்தன் பாட்டா முன்னாடிலாம் சூப்பர்னா நடந்து தான் வரணும். கோமணத்தை கட்டிட்டு நடந்து தான் வரணும். கேள்வி கேட்டு நல்லதை மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிங்கன்னா தான்
2 தடவை மே மாதம் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் சூரிய ஒளி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம 12 மணிக்கு அதுவும் நம்ம காலையில் இடையே விழுகும், மற்ற நாளெலாம் விழுகாது. ஜியாகிரஃபி தெரியும் உங்களுக்கு, அப்ளை பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அடுத்தது ரிட்டன் டிராபிக் ஆஃப் கேன்சர் போயிட்டேன்னா ரிட்டன் செங்குத்தாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டை கிராஸ் பண்ணும். அப்போ ஒரு தடவை ஒரு நாள் மட்டும்தான் விழுகும், கரெக்டாக நம்ம தலைக்கு மேலேயே உச்சியிலேயே இருக்கும் 12 மணிக்கு. ஆமாவா? அப்புறம் திரும்ப எங்கே போயிடும்? ஈக்குவேட்டருக்கு போயிடும். அப்போ எங்கே விழுகும்? மேற்கு நோக்கி நிழல் விழுகும். டிராபிக் ஆஃப் கேன்சர் அங்கே பாருங்க, படத்தை போட்டே சொல்கிறேன், அப்ளை பண்ணுங்கள், யோசிங்க தயவு செஞ்சு. சார் இதெல்லாம் தேவையாமானுங்க. ஏதோ பாஸ் ஆகிறதுக்கு ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு போகிறியா, அது பிரயோஜனமே கிடையாது, அதுக்கு பேர் படிப்பே கிடையாது, அறிவாளியும் கிடையாது. இங்கே தான் இருக்குது தமிழ்நாடு, கரெக்டா? மேப்பில் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த பக்கம் விழுகிறப்பெல்லாம் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஏப்ரல் வரைக்குமே என்ன பண்ணும், நம்ம சூரிய ஒளி பாருங்கள் இந்த பக்கம் வடக்கு நோக்கி தான் விழுகும் நம்ம நிழல். ஏன்னா என்ன சூரியன் இந்த திசையில் தான் இருக்கும். எப்போயிலேருந்து? ஆகஸ்ட்டுக்கு அப்புறம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்போ தான் இங்கே வரும். மேலே கிராஸ் ஆகி போகும், நம்மளை கிராஸ் ஆகி. அப்போ நம்மளோட நிழல் எங்கே விழுகும்? தெற்கில் விழுகும், இந்த பக்கம் விழுகும். ஒன்றும் இல்லை, இந்த பில்டிங்கோட நிழல் இருக்குல்ல, அதை வாட்ச் பண்ணுங்கள். நிழல் இப்போ அந்த பக்கம் உள்ள பில்டிங்கோட நிழலில் அந்த பக்கம் விழுந்துக்கிட்டு இருக்கும். இது என்ன மாதம்? மார்ச்சா? அப்படி ஏப்ரல். அந்த பில்டிங் அந்த பக்கம் பில்டிங் இருக்குல்ல, அதோட நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி போயிட்டே இருக்கும் அந்த பக்கம். நாளுக்கு நாள் போகும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அப்புறம் இந்த நிழல் என்ன பண்ணுவோம்? அங்கே விழுக ஆரம்பிக்கும். கத்திரி வெயில் வருதுல்ல, அப்போ பாருங்கள் இந்த நிழல் 2 பில்டிங்கோட நிழலும் நிழலே இருக்காது. அந்த இதில் பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே நிழலே இருக்காது கத்திரி வெயில் டைமில். அப்புறம் இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த பில்டிங் நிழல் இந்த பக்கம் விழுகாது, அந்த பக்கம் விழுகும். அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஒன்று சுற்றியில் நடக்கிற விஷயம். ஜியாகிரஃபியில் கற்றுக் கொடுத்துருக்குது, யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஏதோ டிவிலையும் இந்த டுபாகூர் டேரக்டருங்க எடுக்கிற அந்த டுபாகூர் படத்தை அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். டுபாகூர் பசங்க பேசுகிறத பேசிக்கிட்டு இருக்கிறோம். கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் யோசிங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதை உட்காந்து மனப்பாடம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. 12 மணிக்கு இங்கே விழுகும். நீ கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் இது எதுக்கு நீ மனப்பாடம் பண்ண போகிற? மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. சூரியன் உதயத்திற்கு பின் காலையில் விக்ரம், ராஜு காலையில் விடிய காலையில் ஒருவர் பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். எந்த திசைன்னு சொல்ல. விக்ரம் நிழல் இடதுபுறம் விழுகிறது எனில் ராஜு எதை நோக்கி நிற்கிறான்? இடதுபுறம் விழுகிறான்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு இடதுபுறம். சூரியன் இங்கேருந்து வருது, எங்கே விழுகும் அவனுக்கு? இவனுக்கு இடதுபுறம் விழுகுது. அப்படின்னா என்ன இருக்குது? மேற்கில் இங்கே விழுகுது. இவனுக்கு ஆப்போசிட்டில் அவன் நிற்கிறான். சரியா? இவன் தான் விக்ரம். இவன் எந்த திசையை நோக்கி இருக்கான்? வடக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். ராஜு எந்த திசையை நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான்? தெற்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான். ஆன்சர் என்ன? தெற்கு. ஏன்னா ராஜு எதை நோக்கி? தெற்கு திசை. படமாக மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? ரைட். சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டையும். இன்றைக்கி என்ன கிழமை? ஏழன் தானே? ரைட். சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. இது ரிலேட்டட் எல்லாம் எங்கெங்கெல்லாம் எவன் வேணாலும் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற புக்கு கூட எடுத்து சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ நம்ம கற்றுக்கிட்டு வந்த எல்லா டாப்பிக்கும் சொல்கிறேன். அமெரிக்காவில் இல்லை வேறு எந்த நாடு, ரஷ்யாவில் உள்ள அங்கே உள்ளதை எடுத்துகிட்டு வந்து ரீசனிங். இன்றைக்கி என்ன பார்த்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா? அதில் உள்ள புக்கில் கூட எடுத்து போடுங்க, சால்வ் பண்ண முடியும் உங்களால். எங்கே போய் போட்டாலும் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? அது ஒரே கான்செப்ட் தான். சரியா? ரைட். பாருங்கள்.